ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பாத்ரூம் க்ளீனிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த மேஜிக் லிக்விட் ஒன்று இருந்தால் போதுங்க, உங்கள் பாத்ரூம் 10 நிமிஷம் நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்கும். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த பாத்ரூமை நீங்கள் பாருங்கள். நான் பார்த்து ஒரு 2-3 நாளாக பாத்ரூம் க்ளீன் பண்ணவே இல்லை. அதுவும் மட்டுமே இல்லாமல் சைடில் நீங்கள் பார்த்தாவே தெரியும், நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சாலுமே அந்த டைல்ஸில் நிறைய உப்பு கரை படிஞ்சிருக்குங்க. அது நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணால் உப்பு கரை போகிருக்காது. அதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உப்பு கரை எல்லாமே போயிட்டு அழுக்கு கரை போயிடும். பார்க்கவே நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்குங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பாத்ரூம் உப்பு கரையை நீங்களே பார்த்துருப்பீங்க. இதுக்கான ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாருக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா முட்டையில் யூஸ் பண்ணிட்டு முட்டை ஓடுகள் இருக்கு இல்லையா, அந்த முட்டை ஓடை நீங்கள் கீழே தூக்கி போடாமல் இது போல் நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 6 முட்டை ஓடு போல் சேர்த்துக்கிட்டேன். முட்டை ஓடு ஃபுல்லாக நீங்கள் சேர்த்து விட்ட பின்னாடி உங்கள் வீட்டில் நிறைய பேர் துணி கையால் தான் துவைப்போங்க இல்லையா, துணி துவைக்கும் போது சின்ன சின்ன சோப்பாக மீந்து போயிருங்க. அந்த சோப்பு ஃபுல்லாகவே நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. நான் கிட்டத்தட்ட சின்ன சின்ன சோப்பாக 3 போல் வச்சுருந்தேன். 3 சோப்பையும் நான் சேர்த்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு நம்ம நைஸாக அரைச்சிட்டு வரலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நைஸாக கொரப்பாக அரைஞ்சிருக்குங்க. இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தா ஒரு கொஞ்சம் போல் நார்மலாக சூடு பண்ண தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ரொம்ப சூடு இல்லைங்க, வெதன்னு மட்டும்தாங்க இருக்குது. ஒரு கொஞ்சம் போல் மட்டும் தண்ணி ஊற்றி மூடி போட்டுட்டு நல்லா நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு லிக்விட் மாதிரி ஆயிருக்கு. நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. கை வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் ஜாருக்குள்ளேயே. இப்போ நம்ம கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் பாக்ஸுக்குள்ளே நீங்கள் பார்த்து நம்ம அடிச்சோம் இல்லையா மிக்ஸி ஜாருக்குள்ளே அந்த முட்டை ஓடு சோப்பு, அதை நம்ம கை வச்சு எல்லாமே எடுத்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லாமே எடுத்துகிட்டு இந்த கப்புக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கோங்க. கப்புக்குள்ளே நம்ம சேர்த்து விட்ட பின்னாடி மிக்ஸி ஜாருக்குள்ளே ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு கை வச்சு சோப்பு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி தண்ணி இருக்கு இல்லையா, அதுவுமே நீங்கள் கப்புக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கணும். கப்புக்குள்ளே நீங்கள் சேர்த்து விட்ட பின்னாடி மிக்ஸியோட மூடி மேலேயுமே சோப்பு அந்த ஓடு ஃபுல்லாகவே இருக்குங்க, அது ஃபுல்லாகவே நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த டப்பாக்குள்ளே கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க. அந்த முட்டை ஓடு சோப்பு ஃபுல்லாகவே நல்லா கரையணும். கை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்ட பின்னாடி ஒரு பாதி லெமன் ஜூஸு அந்த கப்புக்குள்ளே நீங்கள் டேரெக்டாக புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம லெமன் ஜூஸ் ஃபுல்லாகவே பிழிஞ்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம தோசைமாவுக்கு போடக்கூடிய ஆப்ப சோடா 1 டீஸ்பூன் போல் நீங்கள் சேர்த்துக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்து நார்மல் தண்ணியில் கொஞ்சம் சூடு லைட்டாக வெதன்னு வச்சு எடுத்துருக்கேன். இந்த கப்பு ஃபுல்லாகவே நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்படிலாம் நீங்கள் ஒரு குச்சி வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேலே பாருங்கள் நல்லா நுர தழும்பி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நல்லா தண்ணி கலர் மாறி இருக்குங்க. இந்த லிக்விட் ஒன்று மட்டும் இருந்தால் போதுங்க, உங்கள் வீட்டு பாத்ரூம் கரை, டைல்ஸு கரை, உப்பு கரை எல்லாமே போய் ரொம்ப சூப்பராக பளிச்சுன்னு க்ளீனாக இருக்கும். பாத்ரூம் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். பாத்ரூம் உள்ளுக்குள்ளே பாக்டீரியாஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, அது எல்லாமே அழிஞ்சிடும். எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த லிக்விட் நீங்கள் எடுத்துக்கணுங்க. பாத்ரூம் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ட்ரையாக இருக்கணுங்க, ஈரப்பதம் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம கலக்கி வச்ச லிக்விடை கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நீங்கள் எல்லா பக்கம் தெளித்து விடணும். முக்கியமாக நீங்கள் தர டைல்ஸில் எல்லா பக்கம் நீங்கள் தெளித்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் டாய்லெட்லேயும் தெளித்து விட்டுக்கோங்க. டாய்லெட்லேயுமே இந்த லிக்விட் நீங்கள் வச்சு க்ளீன் பண்ணும்போது நல்லா சுத்தமாக ரொம்ப நீட்டாக க்ளீன் ஆகுங்க. நீங்களே பாருங்கள், டைல்ஸு ஃபுல்லாகவே எந்த அளவுக்கு உப்பு கரை படிஞ்சிருக்குன்னுட்டு. கை வச்சு எல்லா பக்கம் நீங்கள் இந்த லிக்விடை நீங்கள் தெளித்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் டாய்லெட்லேயும் இந்த லிக்விட் நீங்கள் தெளித்து விட்டுருங்க. அவள்தான் பாருங்கள், இந்த லிக்விட் ஃபுல்லாகவே நம்ம பாத்ரூம் ஃபுல்லாகவே கொஞ்சமாக எல்லா மூலை முடுக்குலையும் எல்லா பக்கம் நம்ம ஊற்றிட்டுங்க.
இந்த லிக்விட் இருந்தால் மட்டும்தாங்க பாத்ரூம் டைல்ஸ் எல்லாமே ரொம்ப சுத்தமாக க்ளீன் ஆகும். அதனால் எல்லா லிக்விடுமே நான் பாத்ரூமில் ஊற்றி விட்டுட்டேங்க. இப்போ நம்ம பாத்ரூம்குள்ளே லிக்விட் ஊற்றி விட்ட பின்னாடி எப்பவும் போல் நம்ம ஸ்க்ரப்பை எடுத்து நீங்கள் தேய்ச்சிக்கலாம். அப்படி இல்லைனா இது போல் ஒரு ப்ரஷ் வச்சு நீங்கள் தேய்ச்சிக்கலாங்க. தேய்க்கும் போது பார்த்தா நைஸாக இருக்கிற ப்ரஷ் எடுக்காமல் ஒரு மாதிரி கொரகொரப்பாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ப்ரஷ் வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அந்த அழுக்கு உப்பு கரை எல்லாமே ரொம்ப ஈஸியாக போகும். நீங்கள் கையில் தேய்க்கும் போது கவர் போட்டு நீங்கள் தேய்ச்சிக்கலாங்க. நான் அப்படியே ப்ரஷ் வச்சு மட்டும் நான் தேய்ச்சிக்கிறேன். கரெக்டாக நீங்கள் மூளை முடுக்கு சைடில் எல்லா பக்கம் நல்லா நீங்கள் தேய்ச்சி கொடுங்க. நீங்கள் தேய்க்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அழுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேய்க்க உங்களுக்குமே நல்லா வித்தியாசம் தெரியும். நல்லா நுர தழும்பி வரும். அது மட்டும் இல்லாமல் டைல்ஸு கரை ஈஸியாக ரொம்பவே போகிறத நீங்களே பார்க்க முடியும். அந்த அளவுக்கு சூப்பராகவே க்ளீன் ஆகுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த லிக்விடை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் டோர் இருக்கு இல்லையா, பாத்ரூம் டோருமே நீங்கள் க்ளீன் பண்ணி விட்டுக்கலாங்க. நான் பாத்ரூம் டோரு அதுக்கப்புறம் பாருங்கள் மேலே படிக்கட்டு மாதிரி இருக்கு இல்லையா, அது எல்லாமே நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாங்க. எல்லா பக்கம் நல்லா நீங்கள் தேய்க்க பார்த்தீங்கன்னா அழுக்கு வந்துட்டே தாங்க இருக்குது. அழுக்கு நின்ற பாடு இல்லை, அழுக்கு சுத்தமாக வந்துட்டே இருக்குங்க. பாருங்கள், நான் டைல்ஸ் தேய்ச்சிட்ருக்கேன். பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய அழுக்கு வந்துகிட்டே இருக்குங்க. நான் தேய்ச்சிட்டே இருக்கேன், ஆனால் அழுக்கு வந்துகிட்டே இருக்குது. நம்ம தேய்க்க எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் அது எல்லாமே ரொம்ப ஈஸியாக வந்துடுதுங்க. இப்போ நம்ம பாத்ரூம் ஃபுல்லாகவே நல்லா நம்ம தேய்ச்சி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி நீங்கள் ஊற்ற பார்த்தீங்கன்னா அந்த முட்டை ஓடுகள் எல்லாமே இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் அந்த டைல்ஸில் உப்பு கரை எல்லாமே இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஒரு 85% ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடும். அழுக்கு எல்லாமே சுத்தமாக விட்டுருங்க. முக்கியமாக நம்ம வீட்டு பாத்ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பாக்டீரியாஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே அழிஞ்சு போயிட்டு உங்கள் பாத்ரூம் ஃபுல்லாகவே பார்க்கவே அவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா பக்கம் தண்ணி ஊற்றிட்டு எல்லா இடமும் நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம பாத்ரூம் ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணும்போது பார்த்தா நிறைய அழுக்கு மஞ்சள் கரை அது எல்லாமே போயிடுச்சுங்க. அது எல்லாம் போயிட்டு பாத்ரூமை நீங்கள் பார்க்கும்போது பாத்ரூம் டைல்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே தர எல்லாமே எல்லா பக்கம் நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்ரூம்குள்ளே எவ்வளோ கெட்ட வாடை எல்லாமே இருக்கு இல்லையா, அந்த கெட்ட வாடை கொஞ்சம் கூட இருக்காது. அந்தளவுக்கு சூப்பராக க்ளீன் ஆகிடுங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களுமே க்ளீன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் மாதத்தில் 2-3 டைம் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட பாத்ரூம் உள்ளுக்குள்ளே உப்பு கரை இருக்காது, அழுக்கு கரை இருக்காது, ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்குங்க. இப்போ நம்ம பாத்ரூம் டைல்ஸு அதுக்கப்புறம் பாத்ரூம் எல்லா பக்கமே நல்லா நான் தேய்ச்சி தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். நான் சுற்றியும் காமிச்சிட்ருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, இப்போ க்ளீன் பண்ணதுக்கு பார்த்ததுக்கப்புறமும் உங்களுக்குமே நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுங்க. நல்லா சூப்பர் ரிசல்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்காமல் இது போல் உங்கள் வீட்டில் நீங்களுமே க்ளீன் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஒரு வாட்டி நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள். இதுக்காக காசு கொடுத்து கடையில் எந்த வித பொருள் வாங்காமல் இது போல் உங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை மட்டும் வச்சுட்டு பாத்ரூம் ஃபுல்லாகவே ரொம்ப ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.